ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். இருநூற்று 10 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறும் என்று இபிஎஸ் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மேலும் என்ன தெரிவித்திருக்கிறார்? முழு தகவலை சொல்லுங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தமட்டில் தற்போதைய சூழல்ல பலமுனை போட்டி நிலவக்கூடிய சூழல் இருக்கிறது. குறிப்பாக திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி ஆகிய இரண்டு பிரதான கட்சிகளுடைய கூட்டணியை தொடர்ந்து புதிதாக சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜயுடைய தமிழக வெற்றி கழகமும் போட்டியிட இருக்கிறது. இவை தவிர நாம் தமிழர் என 4 கட்சிகள் பிரதானமாக போட்டியிடக்கூடிய ஒரு சூழல்ல அண்மையில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய மதுரை மாநாட்டில் விஜய் அவர்கள் அதிமுகவுடைய தற்போதைய சூழல் குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். இந்த ஒரு சூழல தான் மறைமுகமாக விஜய் விமர்சனங்களை முன்னெடுத்திருந்த ஒரு சூழல்ல தற்போது எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி பல்வேறு கருத்துக்களை தற்போது வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக தனியார் செய்தி நிறுவனத்துக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அளித்திருக்கக்கூடிய அந்த பேட்டியில தங்களுடைய கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும் என சில கட்சி தலைவர்கள் ஆசைப்படலாம், அது அவர்களுடைய சொந்த விருப்பம். ஆனால் தமிழகத்தை பொறுத்தமட்டில் 2 கட்சிகள் மட்டுமே எப்போதுமே பிரதான கட்சியாக இருந்து வருகிறது. அந்த 2 கட்சிகளுக்கு இடையில் தான் ஆட்சி அமைப்பதில் போட்டி என்பது நிலவி வருகிறது. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தமட்டில் அதிமுக கூட்டணி 210 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்ற ஒரு நம்பிக்கை இருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய மதுரை மாநாட்டில் விஜய் அவர்கள் அதிமுகவை மறைமுகமாக விமர்சனம் செய்ததும், அதே போல் 2வது இடத்திற்குத்தான் போட்டி நிலவுவதாக தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடர்ச்சியாக கூறி வருவதும் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது இந்த பேட்டியை அளித்திருக்கிறார். அந்த வகையில் தமிழகத்தை பொறுத்தமட்டில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் பிரதானமாக போட்டி நிலவுவதாகவும் 210 தொகுதி வெற்றி பெற்று 2026 அதிமுக தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சியை அமைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அவர் தெரிவித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.